வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி நம் உலக மகளிர் தினம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த நாள் வெறும் கொண்டாடுறதுக்கு மட்டும்தானா? இல்லை, இதன் பின்னால் ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்கிறது. இன்று நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாளின் தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் நடந்த ஒரு போராட்டத்தில் இருந்து உருவானது. அப்போது நெசவு தொழிற்சாலைகளில் வேலை பார்த்த பெண்கள் குறைந்த ஊதியம் மற்றும் நீண்ட வேலை நேரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தனர். 1908ஆம் ஆண்டு நியூயார்க்கில் 15,000 பெண்கள் பிரெட் அண்ட் ரோசஸ் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றனர். இந்த போராட்டம் தான் மகளிர் தினத்தின் அடித்தளம். இந்த அமெரிக்க போராட்டத்தை உலக அளவில் கொண்டு சென்றவர் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெட்கின் என்ற புரட்சி பெண்மணி. 1910ஆம் ஆண்டு டென்மார்க்கில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்ற யோசனை முன்மொழிந்தார். அவரது யோசனைக்கு ஒப்புதல் கிடைத்தது. அதன் பிறகு பல நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த நாள் மார்ச் 8ஆம் தேதி நிலைக்க முக்கிய காரணம் ரஷ்யாவில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். 1917ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அங்கு பெண்கள் பிரெட் அண்ட் பீஸ் என்ற முழக்கத்துடன் தெருக்களில் இறங்கி போராடினார்கள். இந்த போராட்டம் ஒரு பெரிய புரட்சியாக மாறி அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அந்த நிகழ்வின் நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம். பின்னர் 1975ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அளித்தது. 1977ஆம் ஆண்டு மார்ச் 8ஐ சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐநா ஒரு கருப்பொருளை நிர்ணயித்து உலக கவனத்தை பெண்களின் பிரச்சனைகள் மற்றும் சாதனைகளின் பக்கம் ஈர்க்கிறது. இந்த ஆண்டு 2026க்கான கருப்பொருள் மிகவும் முக்கியமானது. ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ். அதாவது இதன் பொருள் உலகளவில் சட்டத்தின் பார்வையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இணையான 64% உரிமைகளே உள்ளது. தற்போதைய வேகத்தில் சென்றால் சட்டத்தின் முழு சமத்துவத்தை அடைய 286 ஆண்டுகள் ஆகும் என்று ஐநா சொல்கிறது. எனவே சட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவை அமல்படுத்தப்பட வேண்டும். நீதி அனைவருக்கும் எளிதில் கிடைக்க வேண்டும் என்பதையே இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. இன்று உலகின் பல பகுதிகளில் பெண்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதார, சொத்துரிமை போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மகளிர் தினம் அவர்களின் சாதனைகளை பாராட்டுவதுடன் அவர்கள் இன்னும் எதிர்கொள்ளும் சவால்களை நினைவுபடுத்தும் ஒரு நாளாக இருக்க வேண்டும். 1908ஆம் ஆண்டு நியூயார்க்கில் தொடங்கி 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி வரை இந்த மார்ச் 8 நூற்றாண்டுகளை கடந்து இன்று நம்முன் நிற்கிறது. ஆனால் இன்னும் உலகின் பல மூலைகளில் ஒரு சிறுமி பள்ளிக்கு செல்லும் உரிமைக்காக ஏங்குகிறாள். ஒரு தாய் தன் வயிற்று பசிக்காகவும் நியாயமான சம்பளத்திற்காகவும் போராடுகிறாள். நீதி இன்னும் பலருக்கு கனவாகவே இருக்கிறது. ஆம், போராட்டம் இன்னும் முடியவில்லை. சட்டங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் மனநிலைகள் முழுமையாக மாறவில்லை. இனி வரும் காலங்கள் நம் கைகளில் தான் இருக்கிறது. வரலாற்றை படித்தால் மட்டும் போதாது, அதை நாம் தான் மாற்றி அமைக்க வேண்டும். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.